காதல் குருஜி பார்ட் 2. ஹலோ நண்பர்களே, சென்னைக்கு பிழைக்க வர்றவங்க எப்படி வேணாலும் பிழைக்க வருவாங்க. பிழைக்க வர்றவங்களுடைய கனவுகள் பார்த்திங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு சமுதாயத்தில் பிறந்த ஏழை பிள்ளைங்க தான் பிழப்பு தேடி வருவாங்க. அந்த ஏழை பிள்ளைங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட, அந்த ஏழை தாய்மார்களுடைய சூழ்நிலைகளும் அவங்களுடைய எண்ணங்களும் எப்படி இருக்குன்னா, சென்னைக்கு போன உடனேயே என்னமோ பெட்டியை போட்டு பணத்தை வாடுற மாதிரி இங்கே சென்னையிலேருந்து அங்கே ஊருக்கு வர்ற அலப்பறைகள், காரு, பைக்கு, எக்ஸட்ரா பண்ணுறத பார்த்த உடனே நம்ம பிள்ளையும் அப்படியே சென்னைக்கு போயிடாதா, இப்படி கோடியாக சம்பாதிச்சிடாதா, நம்மளும் கோடீஸ்வரனா ஆயிர மாட்டோமா அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க அனுப்புவாங்க. வர்ற பையனும் சென்னையில் வந்துட்டா அப்படியே நம்ம ஜாலியாகவே இருந்து ஜாலியாகவே வாழலாங்கிற எண்ணத்தோடும் கனவுகளோடும் வருவான். ஆனால் சென்னை அப்படி இல்லைங்க. இங்கே நல்லத்தங்கால் கதையில் வர வில்லிகள் போல கொடுமையான மனிதர்கள் இங்கு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சில அக்கிரமக்காரர்கள் நம்ம சினிமாக்களை பார்க்குறது மாதிரி இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மத்தியில் நல்ல உள்ளங்கொண்ட தாய்மார்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நல்ல எண்ணம் கொண்ட நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க இந்த சமுதாயத்தில் பிறந்தவங்க இல்லைங்க. எல்லா சமுதாயத்திலும் நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. அந்த கெட்டவங்களுடைய எண்ணங்கள், அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும், அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்கங்கிறது தான் இந்த காதல் குறிச்சி. அப்போது அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் மத்தியில் பொழப்பு தேடி வர்றவனுக்கு எல்லா கொடுமைகளும் நடக்கும். முதல்ல ஜாதி கொடுமை நடக்கும். ஜாதியே இல்லை தான் சென்னை, ஆனால் ஜாதி கொடுமை இருக்குது. அப்புறம் ஏற்றத்தாழ்வு கொடுமை இருக்கும். அப்புறம் கொடுமைப்படுத்துறது இருக்கும். அந்த கொடுமையில் ஏற்றத்தாழ்வில் நின்று நிதானித்து வாழ்க்கையை எப்படி ஜெயிக்கணுங்கிறது ஜெயித்தவங்களுக்கு தெரியும். அந்த வாழ்க்கை போராட்டங்களையே போராடாமல் பின்வாங்கி போனவங்களும் இருக்காங்க. வேதம் சொல்கிறது, பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாங்க, ஒரு மனுஷன் தொழிலாகட்டும், படிப்பாகட்டும், எந்த காரியத்தையும் வர்ற பிரச்சனைகளை நின்று தாங்கி சகிச்சு அப்படியே வாழ்ந்துட்டானா அவன் வெற்றி அடைகிறது நிச்சயம். அதுக்கு மதம், ஜாதி, பிறப்பு ஒரு காரணமே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது சென்னையில் அவன் பொழப்பு தேடி வர்றான். ஒரு மளிகை கடையில் வேலை செய்கிறான். அவனுக்கு என்ன எண்ணங்கள் இருக்கும்? ஐயோ, நம்ம மளிகை கடையில் வந்த உடனே பெரிய ஆளாயிரம், பெரிய கோடியாக சம்பாதிச்சிரும். அப்படி இல்லைங்க. அதுக்கு தொழில்நுட்பங்கள், பொறுமைகள், நீதி, நியாயம், நிதானம் எல்லாமே இருக்கணும். அது இயல்பாக கிடைச்சிருமானா கிடைக்காது. அது ஒரு குரு வழியில் கிடைக்கும். அந்த குருக்கள் நம்மளை வழி நடத்துகிற விதம் தான் இந்த காதல் குருஜி பார்ட் 2. அப்போ இவன் கடையில் வேலை செய்யும்போது இவங்களுடைய முன்னாடி இருக்கிற வேலை செய்கிற பசங்க ஊரில் இருக்க அதிகாரங்களையும் ஊரில் இருக்கிற அக்கிரமங்களையும் இவன் மேலே செலுத்தி இவனை தவறான பாதைக்கு ஈடு இணைக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஏதாச்சுமாக பழகிட்டு அவர் தான் இந்த கதைகளை சொல்லி அவங்கள வழி நடத்துகிறாங்க. அவங்க ஒரு குருஜி மாதிரி. அவர் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தன்னுடைய பார்ட் டைமில் இந்த மாதிரி ஏழப்பட்ட பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவை கொடுக்கறது ஒரு பார்ட் டைமாக வச்சுருக்காரு. அப்படி ஒரு பார்ட் டைமில் தான் இந்த பையன் அந்த பெரியவங்க கையில் கிடைக்கிறான். அப்போ அவர் கல்வி அறிவை புகுத்து கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்திலே உயர்ந்த ஜாதி எதுன்னு கேட்டால், அது உயர்ந்த மிருகம் எதுன்னு கேட்டால், உலர்ந்த பறவை எதுன்னு கேட்டால் கொசுவும் மூட்டை பூச்சிங்கிறார், எட்டுக்கால் பூச்சிங்கிறார். இந்த கொசுவும் மூட்டை பூச்சியும் ஏன் பெருசுங்கிறாருன்னா, இதுங்க மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சு உழைக்கிறதே இல்லை. எவன் ஒருத்தன் அசிங்கமாக இருக்கிறானோ, எவன் ஒருத்தன் சுத்தம் இல்லாமல் இருக்கிறானோ, அவன் வீட்டில் கொசுவும் வந்துடும், மூட்டை பூச்சியும் வந்துடும். இவன் கஷ்டப்பட்டு நாயா பேயா உழைச்சிட்டு வந்து படுக்கும்போது அது உட்கார்ந்த இடத்துலையே அவனுடைய ரத்தத்தை குடித்து அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதுதாங்க ஜாதி, மதம், வேதம், மகத்துவம், திருடர்கள், எத்துவாளிகள். இந்த எத்துவாளிகளும் அப்படி தான் ஏழப்பட்ட ஜனங்களை உட்கார வச்சு கொடுமைப்படுத்தி அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு யார் காரணம்? நாம் தான் காரணம். நம்ம வீட்டை, நம்ம படுக்கிற மெத்தைகளை சுத்தமாக வைக்கலைன்னா அதில் மூட்டை பூச்சியும் கொசுவும் நம்ம ரத்தத்தை குதிப்பது இயல்பு.